வீட்டுல ஏற்கனவே உப்பு இருந்தால் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளுமே இந்த உப்பு வாங்குகின்ற பழக்கத்தினை வீட்டிலே வைத்திருந்தார்கள். அமிர்தத்தை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து அமிர்தம் கடையும் பொழுது அதிலிருந்தா மகாலட்சுமி வந்தான் தெரியும் தானே நமக்கு. அந்த கடலிலிருந்து கிடைப்பதுதானே இந்த உப்பு என்பதும். ஆக மகாலட்சுமியினுடைய ஒரு தாய் வீடு, அந்த தாய் வீட்டு சீதனம்தான், மகாலட்சுமிக்கே ஒரு தாய் வீட்டு சீதனம்தான் இந்த உப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எல்லார் வீட்லயுமே பசுமாடுங்கிறது இருந்துருந்தது. அந்த மாட்டிற்கு, அந்த பசுமாடே மகாலட்சுமியாக பார்க்கப்பட்டது. அந்த மாட்டிற்கு வீட்டுல தவிடுங்கிறது என்னைக்கும் குறைவில்லாம இருக்கணுங்கிறதுனாலதான் உப்பு, பருப்பு, அரிசி, தவிடு, வெல்லமும் வச்சுட்டு இருந்தார். இந்த உப்பிற்கு ஏன் அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் சொன்னா, மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்தது உப்பு அப்படிங்கிறதுனாலதான். அதனாலதான் இந்த மகாலட்சுமி தாயாருக்குரிய அந்த கிழமையாகிய வெள்ளிக்கிழமை நாளிலே அவசியம் உப்பினை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தினை வலியுறுத்தி வைத்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்ற கருத்து உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உண்மைதான். நம்முடைய பெரியவர்கள் இதை அனைத்தையும் உணர்ந்துதான் இந்த கருத்தினை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாள்ல பார்த்தோம்னா கிராமப்புறங்கள் இல்ல, நகர்ப்புறங்கள்ல கூட பார்த்தோம்னா தெருவுல ஒரு மூட்டை வச்சுட்டு உப்பு வித்துண்டே வருவா. அது என்னைக்கு வித்துன்னு வருவான்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையில் தான் வருவார்கள். வெள்ளிக்கிழமை நாட்டுல காலங்காத்தாலே வருவா. அப்படியே தெருவுல சைக்கிள்ல வச்சிருப்பா, பின்னாடி வச்சு கட்டியிருப்பா, ஒரு சாக்கு மூட்டையில உப்பு இருக்கும். உப்பு வாங்கலையோ உப்புன்னு சொல்லிட்டு தான் வித்துண்டே வருவா தெரியுமா. எல்லோருமே அந்த படி கணக்குல கொடுப்பா. எல்லாரும் ₹1 ₹2 கொடுப்பா. அந்த படி கணக்குல உப்பு அள்ளி போடுவா, வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வச்சுப்பா. வீட்டுல ஏற்கனவே உப்பு இருந்தால் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளுமே இந்த உப்பு வாங்குகின்ற பழக்கத்தினை வீட்டிலே வைத்திருந்தார்கள். இது எதற்காக? அதுவும் வெள்ளிக்கிழமை இல்லைன்னு சொன்னா மகாலட்சுமிக்கும் உப்பிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதால் தான். மகாலட்சுமி என்பவள் பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது இந்த அமிர்தத்தை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து அமிர்தம் கடையும் பொழுது அதிலிருந்தா மகாலட்சுமி வந்தான் தெரியும் தானே நமக்கு. அந்த கடலிலிருந்து கிடைப்பதுதானே இந்த உப்பு என்பதும். ஆக மகாலட்சுமியினுடைய ஒரு தாய் வீடு, அந்த தாய் வீட்டு சீதனம்தான், மகாலட்சுமிக்கே ஒரு தாய் வீட்டு சீதனம்தான் இந்த உப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா இந்த 5 பொருட்களை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லுவா. குறிப்பா உப்பினை வைத்திருப்பார்கள். ஒரு பானை நிறைய உப்பு, துவரம் பருப்பு, அதே மாதிரி அரிசி, வெல்லம், தவிடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துட்டு வருவா. தனித்தனியா முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா தனித்தனி பானைகளிலே கொண்டு வந்தார்கள். இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த பெண்கள் காலங்காத்தால எழுந்து வர்றதில்லைங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கப்புல வச்சு ஒரே தட்டுல வச்சு ஒரே தட்டா எடுத்துட்டு வந்துடுறா. உப்பு, பருப்பு, அரிசி, தவிடு, வெல்லம்னு வச்சிருப்பா. இப்படி இதுல இப்ப புளி எல்லாம் கூட வச்சுக்கிறா. தவிடுக்கு பத்தி புளியை வைக்கிறா. ஏன் தவிடு வைக்கணும்னு சொன்னா, அந்த நாள்ல எல்லார் வீட்லயுமே பசுமாடுங்கிறது இருந்தது. அந்த மாட்டிற்கு, அந்த பசுமாடே மகாலட்சுமியாக பார்க்கப்பட்டது. அந்த மாட்டிற்கு வீட்டுல தவிடுங்கிறது என்னைக்கும் குறைவில்லாம இருக்கணுங்கிறதுனாலதான் உப்பு, பருப்பு, அரிசி, தவிடு, வெல்லமும் வச்சுட்டு இருந்தா. இப்ப மாடு இல்லாதனால தவிடுக்கு பத்தி புளியை கொண்டு வரா. இது ஒரு பக்கம். அதுல உப்புங்கிறதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னோம்னா, அந்த உப்பு என்பதுதான் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்தது. இன்னைக்கு பார்த்தா யாரும் வீட்டு வாசல்ல கொண்டு விற்கிறது இல்லை. இந்த வண்டியில விற்கிறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம பக்கத்துல நிறைய அண்ணாச்சி கடை இருக்கும், குட்டி குட்டி கடையெல்லாம் நிறைய கடைகள் இருக்கும்ல. இந்த கடையில உப்புங்கிறதையும் வச்சிருப்பாரு. இப்பெல்லாம் பாக்கெட்ல வச்சிருக்காங்கன்னு நினைச்சுப்போமே. ஒரு ₹10 ₹12 ஒரு பாக்கெட் விற்கிறதுன்னு சொன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளுமே அவசியம் உப்பினை வாங்கி வீட்டுல வச்சுக்க வேண்டியது. உப்பு இப்படி வச்சுட்டு இருந்தா சேர்ந்துட்டே இருக்குமே உப்பு வீட்டுலன்னு சொன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு சேர்ந்த உடனே அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்னதான கூடத்திலயோ அல்லது ஒரு ஆலயத்திலோ கொடுத்துடலாம். அந்த ஆலயத்துல நித்தியான்னதானம் பண்ணக்கூடிய ஆலயங்கள்லாம் இருக்கே, அங்க கொண்டு போய் கொடுத்துடலாம். அல்லது யாராவது கோஷாலை நடத்தின்னு இருக்கா, பசுமாடு எல்லாம் வச்சுட்டு இருக்கா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பால் ஊத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்க இடத்துல கூட கொண்டு போய் கொடுத்துடலாமே. ஏன்னா அவங்க தீனி வைக்கும் போது, பசுமாட்டுக்கு தீனி வைக்கும் பொழுது அந்த உப்பினையும் சேர்த்துதான், உப்புல அந்த தவிடோட சேர்த்து கலந்துதான் அந்த பசுமாட்டுக்கு தீனியும் வைப்பா. அப்படி அவர்களுக்கு எல்லாம் நிறைய அளவுல உப்பு தேவைப்படும் தானே. நம்ம வீட்டுல வாங்கிட்டு வச்ச உப்பை மறுபடியும் அடுத்தது ரெனிவல் பண்றதுக்காக புதுசா உப்பு வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொன்னா அந்த பழைய உப்பை கொடுத்து அனுப்பிச்சிடலாம் இல்லையா. உப்பு ஒண்ணும் கிடற பண்டம் கிடையாது. இப்படி அந்த உப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் வாங்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்றேன். அது விலை மலிவான பொருளாக இருந்தாலும் சரி, அது வீட்டில் இருக்கத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளுமே உப்பு வாங்குவவர்களுடைய வீட்டிலே கண்டிப்பாக செல்வ செழிப்பு என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். அதான் உப்புக்கும் மகாலட்சுமிக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுனாலதான் உப்பிற்கு எல்லாவற்றிலுமே, இப்ப கல்யாணத்துல பார்த்தா கூட உப்புங்கிறதுக்கு முக்கியத்துவம் வச்சிருப்பா. உப்பு, பருப்பு, அரிசி 3 அள்ளி விட்டுட்டுதான் அவ முதல்ல அந்த திருமண முகூர்த்தத்தையே ஆரம்பிப்பா.
எல்லா இடத்துலயுமே அந்த உப்பு பானை அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். கிரகப்பிரவேசத்திலும் உண்டு, திருமணத்திலேயும் உண்டு. இந்த உப்பிற்கு ஏன் அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் சொன்னா, மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்தது உப்பு அப்படிங்கிறதுனாலதான். அதனாலதான் இந்த மகாலட்சுமி தாயாருக்குரிய அந்த கிழமையாகிய வெள்ளிக்கிழமை நாளிலே அவசியம் உப்பினை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தினை வலியுறுத்தி வைத்திருக்கிறார்கள். உப்புங்கிறது நிறைய விஷயத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும் தெரியுமா. கொஞ்சம் எக்ஸஸா உப்பு இருந்தா கூட என்ன பண்ணலாம்னா, உப்பு கோலம் கூட போடலாமே. வாசல்ல எதுக்காக கோலம் போடுறோம்? கோலம் போட்டா எறும்புலாம் வந்து சாப்பிடுங்கிறது ஒரு பக்கம். இது போக உப்பினால் கோலம் இடும் பொழுது அது பூச்சிகளை அண்ட விடாது தானே. அதாவது ஒரு இந்த விஷ ஜந்துக்களை எல்லாம் கிட்ட வர விடாது. அது இந்த கோலம் அப்படிங்கிறதே ஒரு மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது. யார் வீட்டு வாசல்ல கோலம் இருக்கோ அந்த கோலம் இருந்தாதான் மகாலட்சுமியே உள்ள வரான்னு சொல்றோம். அப்படி ஒரு உப்பினாலேயே கோலம் போடும் பொழுது, அந்த கோலம் போட்டு கலர் கலர் அந்த உப்புல வச்சு நம்ம நினைக்கும் பொழுது அங்கே மகாலட்சுமியினுடைய அம்சம் என்பது இன்னமும் சேர்ந்து விடுகிறது அல்லவா. ஆக வெள்ளிக்கிழமை நாளிலே அவசியம் உப்பினை வாங்க வேண்டியது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம மினிமமா கூட வாங்கலாம். ஒரு 12 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் விற்கிறதுன்னு சொன்னா அதை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. அல்லது நமக்கு வந்து லூஸ்லயே உப்பு கிடைக்குது, சாக்கு மூட்டையில கொண்டு வந்து உப்பு விற்கிறா அப்படின்னு இருந்தா கூட அவசியம் உப்பு வாங்க வேண்டியது. இதுல குறிப்பா இன்னொரு கருத்துன்னு சொல்லியிருப்பா. திடீர்னு வீட்டுல உப்பு இல்ல, பக்கத்து வீட்டுல போய் உப்பு வாங்கிட்டு வரோம்னு சொன்னா, ₹1 காசாச்சும் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வரணும். அதை கடனா வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவா தெரியுமா. அதே மாதிரி இலவசமாக உப்பினை தரக்கூடாதுங்கிற மாதிரியும் வச்சிருப்பா. ₹1 கொடுத்துட்டு தான் உப்பை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்தது. அதை வாங்கி செல்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், அதனை கொடுப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், பரஸ்பரம் இருபுறமும் நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கருத்துக்களை நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.